எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட சென்றாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஐயா உங்க ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கிறது ஐயா அப்படின்னுவாங்க. ஏதோ ஒரு தடை வந்தா உடனே இந்த நாகதோஷத்துக்கு என்னத்தான் தீர்வு? அதே போல திருமண தடை ஒரு பெரும் பிரச்சனை. இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கூட இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திருமணத்திற்கு ஏதோ ஒரு தடை. ஒன்று வேலை, மற்றொன்று திருமணம், குழந்தை பேர். இது எல்லாத்துக்குமே நம்ம சுத்தி வர ஃபோக்கல் பாயிண்ட் பார்த்தா ஏதோ ஒரு வகையிலே நமக்கு தந்தை வழி கர்மா அப்படின்னா அது ராகு சுட்டிக்காட்டும், தாய் வழி கர்மானா கேது சுட்டிக்காட்டும். இந்த ரெண்டுமே இல்லாம வாழ்க்கையே கிடையாது. எல்லார் ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு தோஷம் இல்லை என்றால் இந்த பிறப்பே கிடையாது. இந்த பிறப்பின் தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு ஒரு எளிமையான தீர்வு வேணும். இந்த எளிமையான தீர்வை நானே பின்பற்றி என் வாழ்க்கையிலே மிக பெரும் நன்மைகளை அடைந்திருக்கிறேன். என்ன ஒரு நாகதோஷம் இருந்தாலும் சரி, நாகராஜர் தர்ணேந்திரரையும் அம்மா பத்மாவதியும் மனசார வணங்குங்க. வணங்கிட்டு அம்மா பத்மாவதி எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தாமான்னு வேண்டிருங்க. அவள் அப்படியே செல்வத்தை வாரி வழங்கிடுவாங்க. உங்க வாழ்க்கையில இரும்பு போல எல்லாம் இருக்கிறது, அதை கரும்பாக தங்கமாக மாற்றி விடுவாள் அந்த கருணை வடிவம். ஓம் ஹ்ரீம் பத்மாவத்யை வஷட். இந்த மந்திரத்தை எப்பப்பெல்லாம் முடியுதோ சொல்லுங்க. எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே என்ன இருள் சூழ்ந்திருந்தாலும் சரி, கவலைகளால் உங்கள் ஜாதகம் சாதகம் இல்லை என்று தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் சரி, இதோ இந்த நேரம் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட சென்றாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஐயா உங்க ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கிறது ஐயா அப்படின்னுவாங்க. ஏதோ ஒரு தடை வந்தா உடனே இந்த நாகதோஷத்துக்கு என்னத்தான் தீர்வு? அதே போல திருமண தடை ஒரு பெரும் பிரச்சனை. இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கூட இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திருமணத்திற்கு ஏதோ ஒரு தடை. ஒன்று வேலை, மற்றொன்று திருமணம், குழந்தை பேர். இது எல்லாத்துக்குமே நம்ம சுற்றி வர ஃபோக்கல் பாயிண்ட் பார்த்தா ஒன்று ராகு இல்லைன்னா கேது. இந்த நாகதோஷம் என்பதனால் அடியேனும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னு சொன்னால் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேது ஓடிய நட்சத்திரம், மீண்டும் திருவாதிரை சுவாதி சதயம்னா ராகுவோட நட்சத்திரம். ஏதோ ஒரு வகையிலே நமக்கு தந்தை வழி கர்மா அப்படின்னா அது ராகு சுட்டிக்காட்டும், தாய் வழி கர்மானா கேது சுட்டிக்காட்டும். இந்த ரெண்டுமே இல்லாம வாழ்க்கையே கிடையாது. எல்லார் ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு தோஷம் இல்லை என்றால் இந்த பிறப்பே கிடையாது. இந்த பிறப்பின் தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு ஒரு எளிமையான தீர்வு வேணும். இந்த எளிமையான தீர்வை நானே பின்பற்றி என் வாழ்க்கையிலே மிக பெரும் நன்மைகளை அடைந்திருக்கிறேன். பார்ஸ்வநாதர் அப்படின்னு சமண மதத்திலே ஒரு தீர்த்தங்கரர் உண்டு. கூகுள் பண்ணிங்கன்னா வரும் பார்ஸ்வநாதர் அப்படின்ட்டு. அவர் ஒரு மிக பெரும் சக்கரவர்த்தியின் மகனாக இருந்தார். ஒரு பெரிய இளவரசர் அவர். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஊர்ல ஒரு யாகத்தை செய்கிறார். கமட் அப்படின்னு ஒருத்தர் ஒரு யாகத்தை செய்கிறார். இந்த யாகத்தை செய்பவர் சிலர்லாம் என்னன்னா ஒரு பதவி வரணும், ஒரு பணம் வரணும், ஒரு பவர் வரணும்ன்றதுக்காக சில விஷயங்களை செய்வார்கள். அதுபோல ஒரு யாகத்தை செய்கிறார். இந்த யாகத்தை அவருக்கு ஒரு பவர் வரணும்னு செய்யும் பொழுது அந்த யாக தீயிலே அந்த யாக கட்டைக்குள்ளார 2 நாகங்கள் இருக்கிறது. நிறைய பேர் என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா உடனே அடிச்சிருவோம். அதெல்லாம் பெரிய ஒரு வினை, பல தலைமுறைக்கு நம்மளை பாதிச்சிருங்க. நான் பல கோடீஸ்வரங்களை பார்த்துருக்கேன். தெரியாமல் ஏதோ அவங்க முன்னோர்கள் ஒரு பாம்பை அடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க பொருளாதார நிலைமை ரொம்ப தாழ்ந்துடும். ஐயா ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்தால் உடனே என்ன பண்ணணும்? அது உரிய அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்தால் அவர்கள் பிடித்து சென்று அதை பத்திரமா வனத்தில் விட்டுடுவாங்க. நம்ம இந்த பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ எந்த தீங்கையும் செஞ்சிடக்கூடாது. அது ஒரு தோஷம். இந்த கமட் என்ன பண்ணிடுறான், அந்த குறிப்பிட்ட மரத்தை வெட்டிட்டு வந்து யாகத்தீயில் போட போகிறான். யாகத்தீயில போட போகும் பொழுது அங்கே அந்த இளவரசர் அதாவது பார்ஸ்வநாதர் வருகிறார். பார்ஸ்வநாதர் பெயரை கேட்டாலே பல தோஷங்கள் விளையிடுங்க. அப்போ பார்ஸ்வநாதர் அங்கே வருகிறார். ஐயா இந்த கட்டையை போடாத தம்பின்றார். நல்லதை சொன்னா யாரு கேட்க போறா? நீ யாரியா சொல்றதுக்கு? நீயோ இளவரசன், நானோ பெரிய அவர் தன்னைத்தானே ஒரு பெரிய மந்திரவாதி என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்.
எரிகின்ற கட்டையிலே ஒரு கட்டைக்குள் 2 நாகங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்டையை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஆண் நாகமும் பெண் நாகமும் குற்றுயிரும் குலையுயிருமாக தவிச்சிட்டு இருக்கு. பார்ஸ்வநாதர் கருணையுடன் அதற்கு மந்திரத்தை சொல்லி உணவை தந்து காப்பாற்ற முயற்சியில் இருந்தாலும் அவை இறந்து விடுகின்றனன்றதோட அடுத்த நிலைக்கு சென்று விட்டன மகான்கள் பார்வையிலே. அது சென்றதுமே என்னாவது நாகராணியாகவும் நாகராஜாவாகவும் மாறிவிடுகிறது. நாம் செய்யக்கூடிய நல்ல செயல் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நம்மை காப்பாற்றும் என்பதை போல அந்த அம்மா பத்மாவதி என்கின்ற நாகராணியாக பாதாள லோகத்திலே அரசியாக அவள் மாறிவிடுகின்றாள். அந்த நாகம் என்பது தரணேந்திரன் என்ற ஒரு பெரும் பதவியை அடைந்து விடுகிறார். இந்திர பதவியை அடைஞ்சிடுறாங்க. எப்பவுமே நாம் ஒரு உயிருக்கு நல்லது செஞ்சிட்டோம்னா நமக்கு உரிய காலத்திலே அது ஒரு நன்மையை கட்டாயம் செய்யும். பார்ஸ்வநாதர் உலகத்தின் நன்மை பொருட்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த தவம் செய்யும் போது அந்த காமட்டுன்னு ஒருத்தன் தப்பான மந்திரவாதி இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆயிடுது, அந்த கெட்ட குணத்தினால இன்னும் அடுத்த பிறவியிலும் அதே கெட்ட குணத்தோடைய பிறக்கிறான். பிறந்து இவருடைய தவத்தை கெடுக்க வேண்டும் என்ற பெரிய மழை, அப்படியே பிரளயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல மழையை பொழிய வைக்கிறான். ஒருத்தருக்கு இலக்கு சரியாக இருந்தால் இலக்குமே வந்து விடுவாள். எனினும் பார்ஸ்வநாதர் தன் தவத்தை விட்டு கலையவே இல்லை. அப்படியே தவத்தில் இருக்கிறார். மிக பெரும் சித்த புருஷர் அல்லவா. அப்படியே தவத்தில் இருக்கும் பொழுது தண்ணீர் நிலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனினும் அந்த நாகராணியான பத்மாவதி என்பவர் அச்சச்சோ நம்மளை காப்பாத்தினவராச்சே அப்படின்னு சொல்லி அவள் அங்கிருந்து வந்து அந்த பார்ஸ்வநாதரை தன் தலைமேல் தாங்கக்கூடிய வகையிலே கீழே தாமரையாகவும் மேலே பாம்பு கொடையாகவும் அமர்ந்து விடுகிறார்கள். யாருங்க? தர்ணேந்திரர் என்ற நாகராஜாவும் பத்மாவதி என்கின்ற நாகராணியும். உடனே பார்ஸ்வநாதரின் தவம் சித்தியாகி விடுகின்றது. அப்போ கூட பார்ஸ்வநாதர் தனக்கு கெடுதல் செய்தவருக்கும் நன்மையே நிகழட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறார். இந்த பத்மாவதின்றவங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்க. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெயின் பத்மாவத்தின்னு கூகுள் பண்ணிங்கன்னா அந்த அம்மா அது புகைப்படம் வந்துடும். தலைமேல 7 நாகம், கீழே தாமரை பூவில் இருக்காங்க. அந்த அம்மா வந்து அப்படியே ஒரு நாகத்து மேலே அமர்ந்திருப்பாங்க. அந்த நாகத்துக்கு கோழி முகம், அதே போல் ஒரு கையில் தேங்காய், ஒரு கையில் தாமரை பூ, அங்கே நாக பாசம் எல்லாம் வச்சு அந்த அம்மாவுடைய கருணை இருக்குதுங்களே. இப்போது நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எத்தனை பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ, உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இந்த பத்மாவதி கதையை கேட்க முடியும். அம்மா பத்மாவதின்ற வார்த்தையை சொல்ல முடியும். அப்போது எல்லாரும் அம்மா பத்மாவதியை நினைத்து விட முடியாது. எத்தனையோ பிறவியில் நீங்கள் தவம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. யாரெல்லாம் பத்மாவதியின் கதையை கேட்கிறார்களோ, அதுவும் இதை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் அப்பப்போ கேட்டுட்டு இருந்தீங்கன்னாலே வீட்டில் பணம் கொட்ட துவங்குங்க. அதெல்லாம் அனுபவம் தான். அவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடியவள் அம்மா பத்மாவதி. அப்போது தினமுமே என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்கன்னாலும் சரி, இது ரொம்ப எளிமைங்க. நான் என்ன செய்வேன்னா, சில யூடியூப்பில் போயிட்டு நம்ம கூகுளில் போயிட்டு அம்மா பத்மாவதி ஜெயின் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக சிகப்பு கலர் ஃப்ரேம் போட்டிருப்பேன். இது சின்ன சைஸில், பெரிய ஃப்ரேம் எல்லாம் கிடையாது. இவங்க சௌமியமான தேவதை. அப்படின்னா என்னென்னா, இவங்களுக்கு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பவர்கள். இந்த அம்மா கிட்ட வெறும் அன்பாக இருந்தால் போதும். பெருசாக ஒரு கோபப்படக்கூடிய வடிவம் கிடையாது. பராசக்தியின் ரொம்ப அன்பான வடிவம் அம்மா பத்மாவதி. அவங்ககிட்ட ஒரு சிகப்பு கலர் ஃப்ரேம் எடுத்து வச்சுருப்பேன். அப்பப்போ சிகப்பு நிற மலர்களை வைப்பேன். அதே போல் சிகப்பு நிற பழங்களை வைப்பேன். அம்மா பத்மாவதி காப்பாத்துமா தாயே கருணாம்பிகே அப்படின்னு மனசார வேண்டுவேன். இப்போ இதெல்லாம் உங்களால் அந்த படத்தை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வைக்க முடியலைன்னா கூட மனசார அம்மா பத்மாவதி எங்களை காப்பாத்துமா, எனக்கு ஒன்றை விட்டா யாருமா இருக்கா அப்படின்னு சொல்ல துவங்கிட்டீங்கன்னா, எப்பவுமே அம்மா பத்மாவதியை நினைக்கும் போது பார்ஸ்வநாதருக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட வேண்டும். ஏன்னா அவரால் தான் நமக்கு அம்மா பத்மாவதியின் அருள் கடாட்சம் கிடைத்தது. அப்போது என்ன ஒரு நாகதோஷம் இருந்தாலும் சரி, நாகராஜர் தர்ணேந்திரரையும் அம்மா பத்மாவதியும் மனசார வணங்குங்க. வணங்கிட்டு அம்மா பத்மாவதி எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தாமான்னு வேண்டிருங்க.
அவள் அப்படியே செல்வத்தை வாரி வழங்கிடுவாங்க. உங்க வாழ்க்கையில இரும்பு போல எல்லாம் இருக்கிறது, அதை கரும்பாக தங்கமாக மாற்றி விடுவாள் அந்த கருணை வடிவம் பத்மாவதி. ஐயா பத்மாவதிக்கு என்னையா மந்திரம் சொல்றது? ஓம் ஹ்ரீம் பத்மாவத்யை வஷட். திருப்பியும் சொல்றேங்க. ஓம் ஹ்ரீம் பத்மாவத்யை வஷட். இங்க ஹ்ரீம்னா HREEM, சரிங்களா? வஷட்னா VASHAT, டீல முடியணும். ஓம் ஹ்ரீம் பத்மாவத்யை வஷட். இந்த மந்திரத்தை எப்பப்பெல்லாம் முடியுதோ சொல்லுங்க. எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே என்ன இருள் சூழ்ந்திருந்தாலும் சரி, கவலைகளால் உங்கள் ஜாதகம் சாதகம் இல்லை என்று தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் சரி, இதோ இந்த நேரம் உங்களுக்கானது. இந்த நேரம் உங்க நல்ல நேரம் துவங்கிட்டதுனால தான் இப்போ அம்மா பத்மாவதியோட பேரை கேட்குறீங்க. உங்க வீட்டுல செல்வம் வரணும், உங்க வீட்டுல தங்கம் தங்கணும், உங்க வீட்டுல தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெற வேண்டும், கல்வியிலே வெற்றி சூட வேண்டும் என்றெல்லாம் அந்த இறைவன் கருணை வைத்து விட்டான். எனவே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஓம் ஹ்ரீம் பத்மாவதி வஷட் என்று சொல்லுங்கள். சதா அம்மா பத்மாவதியை நினையுங்கள். இனி உங்கள் வீட்டிலும் வண்டி வாகனம் மாளிகை என்று அனைத்தும் வரப்போகிறது. அனைத்து நலனும் கிடைக்கப் போகிறது ஐயா. சிவ சிவ.